வெல்கம் டு குடிசைத்தொழில்.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐக்யூ ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஐக்யூ ஆப்ஷன் ட்ரேட் மூலயமா எப்படி நம்மளால் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஐக்யூ ஆப்ஷன் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஐக்யூ ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்ட்டாக்கா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸ் மூலிமா நீங்கள் டைரெக்டாக அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் ஆண்ட்ராய்டுக்கான அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஐஃபோன் யூஸர்ஸாக இருந்தால் ஐஃபோனுக்கான அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் இமெயில் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் டெமோ அக்கௌண்ட்டில் 10,000 கொடுத்துருவாங்க ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இது வந்து இந்த அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இதில் நான் அமௌண்ட் எதுவும் போடலை. ஸோ இது டெமோ அக்கௌண்ட்டாக நான் பண்ணுறதுனால போடலை. ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் நான் 10,000 வச்சு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்னொன்று, நீங்கள் இந்த இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண விருப்பம் படுறீங்க அப்படின்னா அது இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபாரெக்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஃபாரெக்ஸில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் மேக்ஸிமம் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் மார்க்கெட்டை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பட்சத்தில் மட்டும் இதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னாக்கா இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு $1 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா 1 மினிட்டில் எனக்கு ப்ராஃபிட் வரணுனாக்கா அது 1.85 வரும். $1 வந்து 1.85 உங்களுக்கு லாபத்தில் வந்து முடியும். இன்கேஸ் நீங்கள் லாஸ் ஆகிக்கிட்டிங்கன்னா அந்த $1 போயிடும். ஸோ அதில் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் அதில் பண்ணாதீங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாரெக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபாரெக்ஸ் தான் பெஸ்ட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இதே தான் பேபால் எல்லாம் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணலாம். ப்ளஸ் கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயினில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து நல்லா திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ப்ளஸ் கமோடிட்டிஸ், கோல்டு, க்ரூட் ஆயில் அதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் வந்து மார்க்கெட்டை நல்லா கணிச்சிக்கோங்க. பிகாஸ் வந்து அது ஹை ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் செல் கொடுத்துருந்தேன். பட் இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே அப் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டுக்கு தான். அது ரொம்ப டாப்பில் போய்ட்டு செப்டம்பரில் மேலே போய்ட்டு கீழே இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. இதில் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600லேருந்து சம்திங் 200 சம்திங் வருது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து $100 பண்ணிடாதீங்க. $10 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓப்பனிங் டைமிங்கில். பிகாஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுனாக்கா அது $100ன்றது 100%ங்கிறது $10 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா $10 ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுவே அங்கே மேலேருந்து 600லேருந்து உங்களுக்கு 0 வந்துச்சுனாக்கா $60 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் அது லாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு $60 லாஸில் போயிடும். ஸோ நீங்கள் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணும் போது மட்டும் நல்லா கிளியராக திங்க் பண்ணிவிட்டு ஆயிலோட மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை கணிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். மற்றபடி கரன்சி ட்ரேடிங்கும் அதேமாரி தான். இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன். இது இங்கே 1 மினிட்ன்றது கேண்டில் ஸ்டிக்கில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ண பிளான் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த 1 மினிட்ன்ற ஸ்டிக்கில் இந்த 1 மினிட் நீங்கள் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் அனலைசிஸ் தேவை அப்படின்னாக்கா, இல்லை 30 மினிட்ஸ் அனலைசிஸ் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் 30 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 30 மாறிடும். ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே சேஞ்ச் இன்டர்வல் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஜூமை இது பண்ணிங்கனாக்கா உங்களோட மார்க்கெட் எப்படி இருக்கிறது தெரியும். இதான் மார்க்கெட்டோட அனலைசிஸ், இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 21 ஆகஸ்ட்லேருந்து மார்க்கெட்டு அப்பில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா?
பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இறக்கம் சின்னதாக இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இறங்கின மார்க்கெட்டு திரும்ப ஏறிட்டு கீழே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு திரும்ப அப் ஆகுது. இந்த இடத்துல தான் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ ஓகேங்களா, இந்த இடத்துல இப்போ நம்ம ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 1000% ப்ராஃபிட்டில் வந்து நின்றுப்போம். எப்படின்னாக்கா 21st செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இதில் ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த டெமோ அக்கௌண்ட் மூலயமா ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபாரெக்ஸில் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் வேவாக இருக்கும். இதில் வந்து பர்ச்சேஸ் டைமிங்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்றத டைமிங் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு சேலாக பையா அமௌண்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சிங்கிள் ஒரு $1 நீங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 315 இருக்குது. இது என்னன்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கானது. இப்போ சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ வந்து 50, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பர்சன்டேஜ் வந்து 6 to 35, 64 அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் வச்சுருக்கிறது 30 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ 60, இதை வந்து நான் 15 25 மாற்றினாக்கா பர்சன்டேஜ் பாதியாக குறைஞ்சிரும். 1ன்னு மாற்றினாக்கா பர்சன்டேஜ் 1 ஆகிடும். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் வைஸாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸை கொடுக்குறது. சரிங்களா, இது நம்ம செட் பண்ணிக்கிட்டு ஆட்டோ க்ளோசிங்கும் செட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்னா எனக்கு 10% ப்ராஃபிட் வந்தால் போதும். எனக்கு லாஸ் வந்து நான் இப்போ ஒரு $20 இன்வெஸ்ட் பண்ணுறேனாக்கா எனக்கு $10 லாஸ் போயிட்டால் போதும். அதுக்கு மேலே ட்ரேட் ஆனாக்கா என்னோடய ஃபுல் அமௌண்ட்டும் போயிடும் நினச்சிங்கனாக்கா நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இதை இது பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா, இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஒன்று செட் பண்ணிக்கலாம். 654093ங்களா, ஒரு 3650 அப்படின்ட்டு செட் பண்ணி இப்போ நான் பை கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்க. எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் கொடுத்த பொசிஷன் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. 2ஆக இருக்குது பாருங்கள். அதில் ஆல்ரெடி நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து என்னன்னாக்கா இந்த மார்க்கெட் கீழே டவுன் ஆகிடுச்சுனாக்கா இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அது வந்து ஓப்பன் ஆகிடும். என்னோடய கரன்சி இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஓப்பன் ஆகிடும், பை ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே அப் ஆச்சுனாக்கா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். தேங்க்யூ.